என்னது ட்ரெயின்குள்ள பாத் டப்பா? அது கூட சேர்ந்து இந்த பெட் சூப்பரா இருக்கு இல்லையா? ஆமாமா, இது ட்ரெயின் இல்ல, இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். இந்த மாதிரி இருந்தா நாம 24 hours இல்ல தினமும் இருக்கலாம். 24 hours in train. என்ன கட்டு சிங்கி, ரெடியா? சரி வாங்க, இன்னைக்கு போலாம். இந்தியாவோட பெஸ்ட் லக்ஸூரியஸான மகாராஜா எக்ஸ்பிரஸ்ல போலாம். ட்ரெயின் ரொம்பவே ராயலா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால நானும் ராயலா ரெடியா இருக்கேன். ஆமாமா, பார்க்கவே நீங்க மகாராணி மாதிரி இருக்கீங்க. மகாராணி இல்ல, மகாராணி. வெறும் அந்த கிரவுன் மட்டும் தான் மிஸ்ஸிங் அம்மா. சரி வாங்க கிளம்பலாம், இல்லனா நம்ம ட்ரெயின் மிஸ் ஆயிட போகுது. அப்புறம் எல்லாருமே கார்ல ஏறி உட்கார்ந்து கிளம்பிடுறாங்க ஸ்டேஷனுக்கு. எவ்வளவு பெரிய ட்ரெயின்! ட்ரெயினுக்கு வெளியவே அவங்கள வெல்கம் பண்றாங்க. அவங்க அழகா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. வாங்க சார், மகாராஜா எக்ஸ்பிரஸுக்கு நாங்க வர வைக்கிறோம். வாவ், பூமாலையோட எங்களை இப்படி வெல்கம் பண்றீங்களா? எஸ் சார், கண்டிப்பா. நீங்க எங்களோட கெஸ்ட். வெல்கம். எனக்கு நிஜமாலே நான் ராஜா அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. எனக்கும் தான். அப்புறம் கட்டு, நான் எனக்கு இந்த ட்ரெயினை பார்த்தியா அப்படியே ஒரு பெரிய மஹல் மாதிரி இருக்கு. அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இன்னைக்கு நாம 2 பேரும் கட்டு சிங்கி கிடையாது, பிரின்ஸ் கட்டு, அதுக்கப்புறம் நான் பிரின்சஸ் சிங்கி. நாம 2 பேரும் அப்படியே பிஹேவ் பண்ணலாம். என்ன செமையா இருக்கும்ல? செமையா இருக்கும் சிங்கி. இல்ல பிரின்சஸ் சிங்கி. அதே நேரத்துக்கு ஒரு அங்கிள் அங்க வராரு. அப்புறம் கட்டு சிங்கி கிட்ட சொல்றாரு, ஹலோ சார். ஹலோ மேம். இல்ல அங்கிள், சார் மேம் கிடையாது. நான் பிரின்ஸ் கட்டு, அப்புறம் இவங்க பிரின்சஸ் சிங்கி. ஓ வெரி சாரி பிரின்ஸ் கட்டோ. நாங்கள் உங்களோட பர்சனல் ஸ்வீட்டோட பாட்லராக இருக்கேன். 24/7 உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். வாங்க, உங்கள் ஸ்வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். நடுவில் ட்ரெயினோட ஸ்பெஷலிட்டி கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். வாவ், போலாமா மம்மி பாப்பா? பசங்களா வாங்க கிளம்பலாம். கட்டு சிங்கி 2 பேரும் ட்ரெயினை அப்படியே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க எல்லாமே அவ்வளோ அழகா இருந்தது. அது வெளியே எழுதிருந்தது மயூர் மஹால் அப்படின்னு. இங்க பாருங்க பிரின்ஸ் கட்டோ, பிரின்சஸ் சிங்கி, இதுதான் எங்கள் ட்ரெயினோட ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட். இது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதோட பேரு ரங் மஹல். கட்டு சிங்கி 2 பேரும் சீக்கிரமே ரெஸ்டாரண்ட்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பாக்குறாங்க. அவ்வளோ அழகா இருந்தது, அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரெஸ்டாரண்ட் எவ்வளவு அழகா இருக்குல்ல பிரின்சஸ் சிங்கி? பிரின்சஸ் கட்டு, எனக்கு இவங்க வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? நாம போறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கிஃப்டா நிறைய கோல்ட் காயின்ஸ் கொடுக்கலாம். ஆனா சிங்கி, உன்கிட்ட அந்த பிளாஸ்டிக் ஃபேக் காயின்ஸ் தானே இருக்கு. ஓஃபோ, சும்மா இரு கட்டு, தேவையில்லாத பேசாத. ஓ சாரி பிரின்சஸ் சிங்கி. அப்பா அம்மா, இங்க ரெஸ்டாரண்ட் இருக்கு. சோ நாம என்ன பண்ணலாம்? இங்க லஞ்ச் சாப்பிடலாம், அப்புறம் டின்னர் இன்னொரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம். ஓகே பிரின்ஸ் கட்டு, போலாமா? நம்ம சியூட்டுக்கு போலாம். ஓகே. அப்புறம் கட்டு சிங்கிய அங்கிள் அவங்களோட ஸ்பெஷல் சியூட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வாவ், ட்ரெயினுக்குள்ள பெட்டா. இங்க இந்த பாத் டப் கூட இருக்கு. என்னது, நிஜமாவா? வாவ். சரி லஞ்சுக்கு டைம் ஆகுது. சரி எல்லாரும் போய் ரெடி ஆகுங்க, சீக்கிரம் போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஓகே மம்மி. அப்பா அம்மா கட்டு எல்லாருமே சீக்கிரமா ரெடி ஆயிடுறாங்க. ஆனா நம்ம சிங்கி பாத் டப்ல குளிச்சு ரெடி ஆகிறதுக்கே 1 hour ஆக்கிடுறா. வாமா சிங்கி, டைம் ஆகுது. இதோமா வந்துட்டேன், நான் ரெடி ஆயிட்டேன், போலாம் வாங்க. அப்புறம் எல்லாருமே லஞ்ச் சாப்பிடலான்னு கிளம்பிடுறாங்க. மயூர் மஹல்ல லஞ்ச் சாப்பிடுறதுக்கு ஒரு வெயிட்டர் அங்கிள் கூட்டிட்டு போறாரு. சார், இந்தாங்க உங்களோட சீட்டு. எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எல்லா கண்ட்ரியோட குசின்ஸ் கிடைக்கும். எப்படின்னா இட்டாலியன், ஜாப்பனீஸ், இந்தியன், அப்புறம் நிறையா. வாவ், இவ்ளோ ஆப்ஷன்ஸா? மம்மி, நாம இட்டாலியன் சாப்பிடலாமா? இல்ல நான் சைனீஸ் தான் சாப்பிடுவேன்.
அட குழந்தைங்களா, மெதுவா யோசிங்க. அப்புறம் அதே ஆர்டர் பண்ணலாம். ஒரு வாட்டி மெனுவை பாருங்க. ஆனா கட்டு சிங்கி மெனுவை பார்த்து இன்னுமே நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அப்பா அம்மா இங்க பாருங்க, இதுல இவ்ளோ டிஷ்ஷஸ் இருக்கு, என்ன சாப்பிடுறது? சரி அப்ப நாம ஒரு வேலை பண்ணலாமா? என்ன மம்மி? ஷெஃபோட ஸ்பெஷல் டிஷ் நம்ம சாப்பிடலாம். மேம், கிரேட் ஐடியா. எங்கள் ஷெஃப் எல்லா டிஷ்ஷையும் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அதில் இட்டாலியன் பாஸ்தா ரொம்ப பெஸ்ட். அப்புறம் டின்னருக்காக இட்டாலியன் சாப்பாடு கிடைக்கும். ஓ சரி சரி, லஞ்சுக்கு இட்டாலியன், அப்புறம் நைட்டு ட்ரெடிஷ்னல் வெஜ் சாப்பாடு. கட்டு சிங்கி லஞ்ச் வர்றதுக்குள்ளவே வெளிய அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெளிய சீனரி ரொம்பவே அழகா இருந்தது. எவ்ளோ அழகான வியூ இல்லையா சிங்கி? நம்ம ராஜ்யம் பார்க்க அவ்ளோ அழகா இருக்கு. ஆமா பிரின்சஸ் கட்டு, எனக்கு இப்படி ட்ரெயின்ல உட்கார்ந்து வெளிய வியூ பார்க்க ரொம்பவே பிடிக்கும். நிறைய நதிங்க பார்க்க முடியுது, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஊரு எல்லாமே அவ்ளோ அழகா இருக்கு. சரியா அதே நேரத்துக்கு வெயிட்டர் அங்கிள் லஞ்ச் கொண்டு வராரு. லஞ்ச பார்த்து கட்டு சிங்கி ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. அது கூடவே வாட்டர்மெலன் ஜூஸ் கூட கொண்டு வந்திருப்பாரு. ஓ வாவ், செம்மையா இருக்கு, ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. வெயிட்டர் அங்கிள் கட்டு சிங்கிக்கு அவங்களோட பிளேட்ல பாஸ்தா சர்வ் பண்றாரு. அப்பா அம்மாக்கு கூட சர்வ் பண்றாரு. என்ஜாய் யுவர் ஃபுட். தேங்க் யூ அங்கிள். யாமி, இந்த மாதிரி பாஸ்தா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்ட பிறகு அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாருமே பக்கத்து கோச்சுக்கு போறாங்க. அங்க பார்த்தா நிறையவே கேம்ஸ் இருந்தது. அங்க எல்லாருமே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அங்க நிறைய பேரு அங்க கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. வாவ், கேரம் போர்டு, நாமளும் சில நேரம் விளையாடலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட்டு சிங்கி கேரம் போர்டு கொஞ்ச நேரம் விளையாடின பிறகு அவங்களோட சியூட்டுக்கு போய் அப்படியே பெட் மேல ரெண்டு பேரும் குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வாவ் சிங்கி, ஆமா சாஃப்டா இருக்கு பாரு. அப்புறம் நம்ம சியூட்டுக்கு விண்டோ வெளிய அவ்ளோ அழகா இருக்கு, எவ்ளோ பெருசா இருக்கு இல்லையா? சரியா சொன்ன. கட்டு சிங்கி ரெண்டு பேருமே விண்டோஸ்ல இருந்து வெளிய சீனரி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள யாரோ கதவை தட்டுறாங்க. அப்புறம் டோர் திறந்து பார்த்தா எங்க இருக்கு பிரின்ஸ் கட்டோ, பிரின்சஸ் சிங்கியோட ஈவினிங் டீ. இப்போ 2 மணி நேரத்தில் உங்களுக்கு டின்னர் சர்வ் ஆகும். ஓ தேங்க் யூ அங்கிள். ரொம்ப நன்றி. அங்கிள் போன பிறகு கட்டு சிங்கி ரெண்டு பேருமே டீ என்ஜாய் பண்றாங்க. வாவ், இது ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. நிஜமா ரொம்பவே ருசியா இருக்கு. இதுதான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் டே. நிஜமா எனக்கு என்னமோ நான் நிஜமான பிரின்சஸ்னு தோணுது. ஒருவேளை நான் தான் நிஜமான பிரின்சஸ் போல. அப்புறம் டின்னருக்கு போறாங்க. எவ்ளோ பெரிய தாலி! அதுக்குதான் நான் 2 மட்டும் ஆர்டர் பண்ணேன் கட்டு சிங்கி. உங்களால இவ்வளோ அதிகமா சாப்பிட முடியாது. ஆம் பாப்பா, நல்ல வேலை பண்ணீங்க, இல்லனா சாப்பாடு வேஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க போய் விண்டோல இருந்து வியூ பாக்குறாங்க. ரொம்ப இருட்டா இருந்தது, வெளிய பார்க்க அவ்ளோ அழகா இருந்தது. பாத்துக்கிட்டே ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. வாவ், வியூ செம்மையா இருக்கு. இதுதான் என்னோட பெஸ்ட் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, எனக்கு கூட ராத்திரி எல்லாம் தூங்காம பாத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பேருமே அப்படியே நல்லா தூங்கிடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.